நெக்ஸ்ட் பார்க்குறது மெட்டாலிக் சாலிட்ஸ். ஸோ மெட்டாலிக் சாலிட்ஸ் அப்படின்றது மெட்டாலிக் பாண்டிங்கோட நேச்சர் ஆஃப் மெட்டாலிக் பாண்டிங்னு சொல்லலாம். ஸோ இன் மெட்டாலிக் சாலிட்ஸை பொறுத்த வரைக்கும் லேட்டிஸ் பாயிண்ட்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது, நம்ம இதை வந்து 11th படிச்சிருக்கோம். லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு, எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இல்லையா. ஸோ லேட்டிஸ் பாயிண்ட்ஸில் வந்து மெட்டல் அயான்ஸ், பாசிட்டிவ் மெட்டல் அயான்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. அதை சுற்றி க்ளவுட்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸாக இருக்கும். ஓகேவா. அண்ட் திஸ் மெட்டாலிக் சாலிட்ஸ் எப்பவும் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஹார்டாக இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக அதில் மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இட் ஹாஸ் எ ஹை மெல்டிங் பாயிண்ட், hard high melting point. Okay, and it is possess excellent electrical and thermal conductivity. இதுக்கு முன்ன பார்த்த எல்லா சாலிடுமே தெர்மல் கண்டக்டிவிட்டி கம்மி, do not conduct electricity ன்னு பார்த்துருப்போம். ஸோ மெட்டாலிக் சாலிட்ஸ் அப்படின்றது இட் கண்டக்ட் த thermal conductivity and electric conductors தான் இருக்குது. The examples are copper, iron, the copper wire, iron, zinc, silver, gold, இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மாலிகுலர் மெட்டாலிக் சாலிட்ஸ்.